ரைட். ஃபேமிலி மால்வேசி அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும்? காட்டன் ஃபேமிலி ஞாபகம் வரணுமா? வேற என்ன ஞாபகம் வரணும்? செம்பருத்தி ஞாபகம் வரணும், ஹைபிஸ்கஸ் ஞாபகம் வரணும். அதானே மால்வேசினா ஹைபிஸ்கஸ். உங்க மைண்ட்ல ஹைபிஸ்கஸ் மட்டும்தான் மறுபடியும் ஞாபகம் வந்துன்னா ஓ அதெல்லாம் இந்தந்த ஃபெமிலியர் கேரக்டர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ மால்வேசி ஃபேமிலியை வந்து நீங்க வேற மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னா காட்டன் ஃபேமிலி. ஏன்னா எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு காட்டன். கரெக்டு தானே? பொருளாதார அடிப்படையில் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தது காட்டன். சரி, அதனால அதை நீங்க எப்படி சொல்லலாம்? காட்டன் ஃபேமிலி. இந்த ஷூ ஃப்ளவர் அப்படின்னாலும் செம்பருத்தி தான், சைனா ரோஸும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஷூ ஃப்ளவர்னு சொல்லலாம். ரைட். அப்போ அதோடைய ஃபெமிலியர் கேரக்டர் நீங்கள் சொல்லும் போது இப்போ சொன்னீங்கல்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு கற்றை மகரந்தத்தால், மோனோ அடல்பஸ் கண்டிஷன் ஆஃப் ஸ்டாமன், அப்புறம் மோனோதீகஸ் பைஸ்பொராஞ்சியேட் ஆந்தர். கரெக்டு தானே? அப்புறம் சுப்பீரியர் ஓவரி. வேற வேற என்ன அதில் முக்கியமானது? செம்பருத்தி பூ பார்த்துக்கிறீங்களா? வேற என்ன அதில் முக்கியமானது? அந்த பெட்டல் அல்லிதழ்களை எடுத்துருக்கீங்களா? அல்லிதழ் எப்படி இருக்கும், என்ன அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும் பார்த்துருக்கீங்களா? திருக்குதழமையில் இருக்கும். சரியா? ட்விஸ்டட் ஸ்டேஷன்ல இருக்கும். அண்ட் அதை நல்லா கொஞ்சம் லைட்டா இது பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? மியூசிலேஜ் இருக்கும். வேற என்ன? ஃபென்டாஃபிட் ஸ்டிக்மா, அது நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்மாக்கு மேலே, அதாவது சூழ் முடி வந்து 5 சின்ன சின்னதாக இருக்கும். ஓகே. வேற என்ன? அவ்வளோதான் மெயினான கேரக்டர் அந்த ஃபேமிலியில். அதான் அந்த ஃபேமிலியில் ப்ளஸ் காட்டன் வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். நிறைய டைப் ஆஃப் காட்டன் இருக்கு. ரைட்டா? எல்லாத்தையும் அதில் பார்க்கலாம். பத்தலாமா? ரித்திகா பார்க்கலாமா? சரி, ஓகே. முதல்ல வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஃப்ளவர்ஸ் பென்டாமீரஸ் அண்ட் வித் எபிகேலிக்ஸ். பென்டாமீரஸ்னா 5 அங்க மலர். சரிங்களா? 5 அங்க மலரா இருக்கும். வித் எபிகேலிக்ஸ்னா என்ன அர்த்தம்? அதான் செம்பருத்தி பூவுடைய அடியில பாத்தீங்கன்னா கேலிக்ஸுக்கு கீழே 6ஓ 7ஓ சின்ன சின்னதா இருக்கும். பார்க்கலாமா அத? எபிகேலிக்ஸ் ஆஃப் இந்த பார், இதுல நமக்கு கிளியரா இருக்கு பார். இதானே? ஜஸ்ட் இந்த இதுல பாருங்க, இதான் நமக்கு எபிகேலிக்ஸ். இதுதான் எபிகேலிக்ஸ் இருக்கா? அப்ப இது யாரு? அது கேலிக்ஸ், புள்ளி இதழ்கள். இது புற புள்ளி வட்டம்னு சொல்றோம். இது வந்து செம்பருத்தில தான். நீங்க எதில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய இருக்கும். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் கொரோலா வித் மியூசிலேஜ். கொரோலா அதாவது அல்லி இதழ்கள் வந்து எதை கொண்டிருக்கும்? மியூசிலேஜை கொண்டிருக்கும். அந்த வழவழப்பானதுன்னு சொல்றோம்ல, அதான் மியூசிலேஜை கொண்டிருக்கும். அண்ட் ஆண்ட்ரிஷியம் வித் நியூமரஸ் ஸ்டாமன்ஸ். ஸ்டாமன்ஸ் ஆர் மோனோடல்பஸ், அதாவது எண்ணற்ற மகரந்தங்கள் காணப்படும். அதுல மகரந்த பைகள்லாம் நிறைய இருக்கும். பிளஸ் என்ன கண்டிஷன் இருப்பாரு? மோனோடல்பஸ். மோனோடல்பஸ்னா ஒரு கற்றை மகரந்தத்தால். அதை நீங்க நான் என்ன சொன்னேன், அப்படியே எடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே நீங்க அதை எடுக்க முடியும். ஸ்டாமன்ஸ் மோனோதீகஸ். மோனோதீகஸ்னா பைஸ்பொராஞ்சியேட். அவ்வளவுதான். சரிங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான். இதை நீங்க கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பொராஞ்சியங்கள் இருக்கும். அதுதான் மோனோதீகஸ். மோனோதீகஸ் THECOUS. பிளமன்ஸ் ஃபார்மிங் லாங் ஸ்டாமினல் டியூப். பிளமன்ஸ்னா யாரை சொல்றாங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கும். சரிங்களா? இதுல பிளமன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி சும்மா நான் இதுக்காக காமிக்கிறேன். இதில் தான் ஜஸ்ட் அட்டாச் ஆகிருக்கும். புரியுதுங்களா? அப்போ இது வந்து லாங் ஸ்டாமினல் டியூப்னா அதான் அர்த்தம். நீட்டாக இருக்கும். புரியுதா? பிடிச்சா நீங்கள் வர மாதிரி இருக்கும். அண்ட் கைனீசியம் பென்டாகார்பலரி அப்படின்னா எத்தனை கார்பல் இருக்கும் உள்ள? ஆமாம், 5 சூழ்நிலை கொண்டதுன்னு அர்த்தம் தமிழில். சின்கார்பஸ்னா இணைந்தது. ஒவ்வொரு கார்பலும் யுனைடட் ஆயிருக்கும்.
ஸ்டைல் வந்து லாங்கா இருக்கும். ஸ்டைல்னா யாரு? சூல் தண்டு நீண்டது அப்படின்னு அர்த்தம். ஸ்டிக்மா பென்டாஃபீடு மேல, சூல் முடி ஐந்தா பிளவுபட்டு காணப்படும். அண்ட் ஆக்சில் பிளாசன்டேஷன் அப்படின்னா அச்சு சூல் ஒட்டு முறை. நீங்க சூல் வந்து எப்படி ஒட்டி இருக்கும், அதோட ஆக்சிஸ்ல ஒட்டி இருக்கும்னு அர்த்தம். அண்ட் ஃப்ரூட் ஆஸ் லாக்லிசூடியல் கேப்சூல். வெண்டைக்காய் முத்தி போச்சுன்னா வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே பிரியும். சரியா? அதுக்கு பேர் தான் லாக்லிசூடல் கேப்சூல்னா அதான் அர்த்தம். அதே மாதிரி காட்டனும். சரியா? காட்டன் வெடிக்கும் போது பார்க்கலாம், நல்லா இதுவாகும். அதுதான், இதுதான் வந்து இந்த மால்வேசி ஃபேமிலியோடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர். சரிங்களா? ரைட், இது புரியுதா பாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ளோரல் கேரக்டர் ஆர் இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலியில் அப்படின்னு பார்க்கும்போது, சாலிட்டரி ஆக்சிலரி ஆர் ஆக்சிலரி சைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளான்டோடைய ஆக்சில் லீஃப் இருக்கு இல்லையா, லீஃபோடைய ஆக்சிஸ்ல ஒரு செம்பருத்தி மேபி வரலாம், அல்லது ஆக்சிலரி சைமோஸும் இருக்கலாம். அப்படின்னா ஆக்சில்ல வந்து சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸும் அமைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் ஃப்ளவரை பொறுத்த மட்டும் பிராக்டியேட்னா பூ அடிச்சது. பிராக்ட் வந்து எப்படி இருக்குன்னா லீஃபி மாதிரி, இலை மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னா ஆமா, உங்களுக்கு கேலிஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனிஷியம் எல்லாமே இருந்தா அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? கம்ப்ளீட் ஃப்ளவர். அண்ட் பெடிசிலேட் அப்படின்னா பூ காம்பு இருக்கும் அர்த்தம், மலர் காம்பு இருக்கு, அதனால பெடிசிலேட். எர்மாப்ரோடைட்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அதுல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது எபிகாலிக்ஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம். புறப்புள்ளி வட்டம் நிறைய 5 to 7 வரைக்கும் கூட இருக்கலாம், அல்ல நிறைய கூட இருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நோ எபிகாலிக்ஸ் இன் சிடா அண்ட் அபுட்டிலாம். அதாவது துத்தி தாவரத்திலையும் சிடா கார்டிஃபோலியான்னு இன்னொரு பிளான்ட் இருக்கு, இதுல மட்டும் என்ன இருக்காதான்? எபிகாலிக்ஸ் இருக்காது. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, என்ன ரொம்ப மெயினா இம்பார்ட்டன்ட் வேண்டாம். அண்ட் ஆக்டினோமார்பிக், எப்படி வெட்டினாலும் அந்த ஃப்ளவரை என்ன பண்ண முடியும்? 2 ஈக்குவல் ஆக்ஸா அவங்களால பிரிக்க முடியும். அண்ட் ஹைப்போகைனஸ்னா சுப்பீரியர் ஓவரி, மேர்மட்ட சூர்பை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எபிகாலிக்ஸ் பொறுத்த மட்டும் 3 to 5 ஆர் நியூமரஸ், 3ல இருந்து 5 வரைக்கும் இருக்கலாம், அல்லது எண்ணற்றவை கூட புறப்புள்ளி வட்டம் இருக்குன்னு அர்த்தம். எபிகாலிக்ஸ்னா அதான் அர்த்தம். அண்ட் எப்படி இருக்கும்? ஒன்னு இப்பதான் படத்துல பார்த்தோம், தனித்தனியா தான் இருக்கும், சின்ன கிரீன் கலர்ல இருக்கும், ஸ்மாலர் தென் கேலிக்ஸ். அப்ப புள்ளி இதழ்களை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் கேலிக்ஸை பொறுத்த மட்டும் 5 பென்டாமிரஸ் ஃப்ளவர்னு சொல்லிட்டு ஏற்கனவே. அண்ட் கேமோசெப்பலஸ், இட் மீன்ஸ் செப்பல்ஸ் ஆர் யுனைடெட். சரியா? புள்ளி இதழ்கள் இணைந்தவை அப்படின்னு அர்த்தம். அண்ட் வேல்வேட் ஈஸ்டுவேஷன்னா ஓவர்லப் ஆயிருக்குமா? ஆயிருக்குமா? வேல்வேட் ஆகாது. வேல்வேட்னா ஆகாது. சி, கேலிக்ஸ் வந்து வேல்வேட் ஈஸ்டுவேஷன். கொரோலா தான் இங்க கொடுத்துருப்பாங்கல்ல, கொரோலா தான் ட்விஸ்டட் ஈஸ்டுவேஷன், ஞாபகம் வச்சுக்கலாம். கேலிக்ஸ் உங்களுக்கு வேல்வேட்ல தான் இருக்கும், மோஸ்ட்லி தொடு இதழமைவுல தான் இருக்கும். ரைட்டா? பார்க்கலாம், அந்த ஃப்ளோரா டயக்ராம்ல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது டியூபுலார் பார்த்துறீங்களா, செம்பருத்தியில பார்க்குறீங்களா, கொஞ்சம் நீட்டா வந்து தான் உங்களுக்கு இதுவான இது ஸ்ட்ரக்சரே வரும். இதுல பாரு, இங்க பாரு, டியூபுலார்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு எப்படி இருக்கு, கொஞ்சம் நீட்டா வருதா, டியூப் மாதிரி வருதா, அதனாலதான் அது டியூபுலார்னு சொல்றோம். அண்ட் இங்க பாரு, கேலிக்ஸ் எப்படி யூனிட் ஆயிருக்கு, ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு தானே இருக்கு இந்த இடத்துல. சரி, அதனால அது வேல்வேட் ஈஸ்டுவேஷன் சொல்றோம். ஓகேவா? என்ன இதுல பாரு, டியூப் மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும் இதுல, அல்லது இங்கே பாரு, இது இதோட ஒட்டிட்டு இருக்கு. ஆனா எபிகாலிக்ஸ் ஒட்டிட்டு இருக்கா? தனித்தனியா இருக்குது. இதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். அதுக்கு அடுத்தது கொரோலா 5 அண்ட் பாலிபெட்டலஸ், பல அல்லிதழ்கள் இருக்கும்னு அர்த்தம். அண்ட் பெட்டல்ஸ் லார்ஜ் அண்ட் ஷோவி, பெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும், நல்லா ஈஸியா தெரியும், கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மியூசிலேஜ்னஸ், அதில் என்ன இருக்கும்? மியூசிலேஜ், வழவழப்பான அந்த தன்மைக்கு காரணம் மியூசிலேஜ் தான் நம்ம சொல்றோம். அண்ட் ஈஸ்டுவேஷன் எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி ட்விஸ்டடாக தான் இருக்கும், செம்பருத்தியில் ட்விஸ்டட் ஈஸ்டுவேஷன் தான் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அதர் ஃப்ளவரில், மால்வேசியில் வேற பிளான்ட்ல அது எப்படி இருக்கும்? இம்ப்ரிகேட்டா இருக்கும். சரிங்களா? இம்ப்ரிகேட்னா உங்களுக்கு அடுக்கு திறமையுள்ள இருக்கும். ரைட்டுங்களா? அண்ட் ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த மட்டும் நியூமரஸ் ஸ்டாமன்ஸ். அப்ப நீங்க நியூமரஸ் அப்படின்னா அதுக்கு எந்த சிம்பிள்ல சொல்லலாம்? எண்ணற்றவை
அப்படின்னு சொல்றோம்ல, நியூமரஸ் இன்ஃபினிட்டி இப்படி கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கொடுப்பாங்க இன்ஃபினிட்டி அப்படின்றது அர்த்தம். எல்லாமே இணைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். அதுக்கடுத்தது மோனோ அடல்பஸ் அப்படின்னா ஒரு கற்றை மகரந்தத்தால் எல்லாமே இணைஞ்சி ஒரு பண்டலா தான் அதுல இருக்கும். அண்ட் பிளமன்ஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் ஸ்டாமினல் டியூப். இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸ்டாமினல் டியூப்னா கொஞ்சம் கண்டினியூஸா குரோத் ஆகிட்டு போகிறது. அந்த ஆந்தர்ஸ் ரெனிஃபார்ம் அண்ட் மோனோதீசியஸ். ரெனிஃபார்ம்னா ஒன்றும் இல்லடா தம்பி, இந்த மாதிரி ஷேப், அந்த மாதிரியான ஷேப்ல இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்தது அண்ட் மோனோதீசியஸ்னா நான் சொல்லிட்டேன். ஸ்டாமினல் டியூப் அட்டாச்டு வித் பெட்டல்ஸ். ஸ்டாமினல் டியூப் அப்படியே அடியில் எங்கே போய் அட்டாச் ஆயிருக்குன்னா பெட்டல் கூட அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது அல்லிதழ் கூட அட்டாச் ஆயிருக்கும். அடுத்தது கைனீசியம், அகைன் ஃபென்டா கார்பலரி. மொத்தம் 5 சூழ்நிலைகள் இருக்கும். சின்கார்பஸ்னா இணைந்த சூழ்நிலை சூலகம்னு சொல்லலாம். அண்ட் சுப்பீரியர் ஓவரி, மேர்மட்ட சூர்ப்பை. ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும்? நீண்டதாக இருக்கும், நீளமானதாக இருக்கும். ஸ்டிக்மா பென்டாஃபிட் அண்ட் ஏரி, சும்மா சின்ன சின்ன ஏர் லைக் குரோத்தும் அந்த ஸ்டிக்மால இருக்கும்பா. முடி போன்ற வளரிகள் அங்கே இருக்கும். அண்ட் பிளாசன்டேஷன் வந்து ஆக்சியல் பிளாசன்டேஷன் அப்படின்னா அச்சுசூல் ஒட்டு முறையில் உங்களுக்கு அந்த ஓவியூல்ஸ்லாம் அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா? அண்ட் ஃப்ரூட் ஆஸ் லாக்யூசிடல் கேப்சூல், நம்ம ஏற்கனவே சொன்னேன் அது மாதிரி வடிக்கும். சரி, இங்கே பாருங்க, ஜஸ்ட் இப்போ பார்த்ததுக்கான ஃப்ளோரல் ஃபார்முலா அண்ட் ஃப்ளோரல் டயக்ராமையும் பாருங்க. ஜஸ்ட் இது வந்து பிஆர். பிஆர்னா அடியில் போடணும், இந்த இடத்துல வரணும். ஓகே, பிஆர் அங்கே இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஆக்டினோமார்பிக். சரியா? எந்த திசையில் வெட்டினாலும் அதை நீங்கள் என்ன பண்ண முடியும்? 2 ஈக்குவல் ஹவர்ஸாக பிரிக்க முடியும். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது எர்மாப்ரோடைட் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளவர். போத் மேலும் இருப்பாரு, ஃபீமேலும் இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தது எபிகேலிக்ஸ் 5 to 7. ஸோ யூஸ்வலாக நம்ம எபிகேலிக்ஸை மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஃப்ளோரல் ஃபார்முலாவில். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க, புரியுதா? 4, 5, 6, 7. அப்போ எபிகேலிக்ஸ் 5 to 7 இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் K5, இட் மீன்ஸ் கேலிக்ஸ் வந்து 5 இணைஞ்சிருக்கு பிளஸ் வேல்வேட் ஈஸ்டுவேஷன்ல இருக்கு. இருக்கா பாருங்க, இருக்கா? புரியுதா இல்லையா? இதான் கேலிக்ஸ், இதான் புள்ளி வட்டம். அதுக்கடுத்தது கொரல்லா 5 என்ன ஈஸ்டுவேஷன்? ட்விஸ்டட் ஈஸ்டுவேஷன், திருகுது அமைவு. பாத்தீங்களா? 1, 2, 3, 4, 5. ஒரு மார்ஜின் உள்ள, ஒரு மார்ஜின் வெளியே, இந்த ரிலேஷன் தான் இருக்கும். அதுக்கடுத்தது ஆண்ட்ரிஷியம் இன்ஃபினிட்டிவ். எல்லாமே ஒரே ஒரு டியூப், ஸ்டாமினல் டியூபால இணைஞ்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? இன்ஃபினிட்டி நிறைய இருக்கு, எல்லாமே இணைஞ்சது. கைனிசியத்தை பொறுத்த மட்டும் சுப்பீரியர் ஓவரி, அதனால அடியில கோடு போட்டிருக்கோம். உள்ள எத்தனை கார்பன் இருக்கு? 3, 4, 5. புரியுதுங்களா? இதான் இதான் அதுக்கான ஃப்ளோரல் ஃபார்முலா. என்னம்மா, எதை டவுட்டம்மா? பிராக்டியோலேட் மேபி இருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து நீங்க என்ன கவனிக்கணும்னா, ஒன்லி செம்பருத்தியை மட்டும் இங்க சொல்லலாம். நம்ம ஒரு படம் காமிக்கிறோம், இந்த ஃப்ளோரல் டயக்ராம் மட்டும்தான் செம்பருத்தியோடது. அது மேபி துத்தியா இருக்கலாம், இல்ல காட்டனா இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு சில கேரக்டர் வேறுபடலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம். இந்த பொறுத்த மட்டும் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் வந்து மோஸ்ட்லி என்னவா பயன்படுத்துறோம்? ஆர்னமெண்டல், அழகுக்காகத்தான் அதை பயன்படுத்துறாங்க. அழகு தரும் தாவரம் அப்படின்னா நீங்க ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் சொல்லலாம். அண்ட் ஹைபிஸ்கஸ் கெனாபினஸ் அப்படின்னா அதுல இருந்து என்ன எடுக்கிறாங்க? பாஸ்ட் நார்கள், பாஸ்ட் ஃபைபர். இந்த புளிச்ச கீரைன்னு சொல்றோம்லப்பா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஆமா, அதனுடைய தண்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காய வச்சிருவாங்க. நீங்க கீரைகள்லாம் பறிச்சுட்டு பிறகாட அதை காய வச்சு அந்த தண்டுல இருந்து நார் எடுத்து, அதுக்கு முன்னாடி இப்பதான் நமக்கு நிறைய கயிறு வகைகள்லாம் வந்துச்சு, பிளாஸ்டிக்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப காலகட்டத்தில் உங்களோட பாட்டி தாத்தா கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இதிலிருந்து தான் நார் எடுத்து அந்த காலத்தில் கயிறு தெரிப்பாங்க. சரிங்களா? அதுலேருந்து வரக்கூடிய ஃபைபர் வந்து பாஸ்ட் ஃபைபர்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கப்புறம் காசிபியம் ஆர்போரியம் அப்படின்றது காட்டனில் நிறைய வெரைட்டி இருக்குப்பா, பருத்தியில் வரக்கூடிய வெரைட்டி. சீட் சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ் யூஸ்ட் ஆஸ் காட்டன். இந்த இடத்துல மட்டும் முக்கியமானது, நம்ம எதை வந்து காட்டனா யூஸ் பண்றோம், பஞ்சா யூஸ் பண்றோம் அப்படின்னா விதையினுடைய மேற்பரப்பு நார்கள்னு தமிழ்ல சொல்லுவோம். சீடுடைய சர்ஃபேஸ் ஃபைபர். அது எதால் ஆனது?
செல்லுலோஸ். செல்லுலோஸ் அந்த ஃபைபர் எதால் ஆனதுன்னா செல்லுலோஸ் தான், மறக்காதீங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது இதுவும் வந்து காசிப்பியம் எர்பேரியம் அப்படின்றதும் காட்டனோட வகை தான். ஓல்டு வேர்ல்ட் காட்டன், பழைய உலகத்தோட பருத்தின்னு சொல்றாங்க. இங்கேயும் நம்ம எதை பயன்படுத்துறோம்? விதையினுடைய மேற்பரப்பு நார்களை தான், சீட் சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் காசிப்பியம் இர்சுட்டம், சரியா? இர்சுட்டம்ன்றது நியூ ஓல்டு காட்டன், இப்போதைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காட்டன். இதுலயும் எதை யூஸ் பண்றோம்? சீடோடைய சர்ஃபேஸ் ஃபைபர் தான் நம்ம பயன்படுத்துறோம். இன்னொரு வெரைட்டி காசிப்பியம் பார்படன்ஸ், அதையும் இந்த காலகட்டத்தில் நம்ம வளர்க்கக்கூடிய காட்டன் சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்தது தெஸ்பீசியா பாபுல்னியா, கேள்விப்பட்டிருக்கியா? என்ன மரம் தெரியுமா? தெஸ்பீசியா பாபுல்னியா, பூவரச மரம். பூவரச மரம் கேள்விப்பட்டிருக்கிறியா? அதோட கட்டெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எல்லோ கலர்ல பூ பூக்கும். சின்ன வயசுல பிபிலாம் செஞ்சு விளையாடுற அந்த தாவரம் தான் அது, தெஸ்பீசியா பாபுல்னியா. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் அப்படின்றது லேடிஸ் ஃபிங்கர், நம்மளுடைய வெண்டைக்காவுடைய பைனாமியல் நேம் தான். இது எதுக்காக யூஸ் பண்றோம்? வெஜிடபிளா யூஸ் பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் மால்வா சில்வஸ்ட்ரிஸ், இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட், இது நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஒரு அழகு தாவரம். அண்ட் அபுட்டிலான் இண்டிகம் அப்படின்றது இது நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்கும், துத்தின்னு சொல்லுவோம். சரியா? ஒயிட் கலர்ல ஃப்ளவர் இருக்கும், வேணும்னா வெளியே போகும்போது கூட நீங்க பார்க்கலாம். இது ஒரு மெடிசினல் ஷர்ப், சரியா? மருத்துவ குணம் மிக்க ஒரு தாவரம் தான் இது. அண்ட் சிடா கார்டிஃபுலியான்றது ஒரு கலைச்செடி, எங்க வேணாலும் கிடக்கும். அதுக்கப்புறம் மால்வஸ்ட்ரம் ட்ரைகர்ஸ்பிடம் அப்படின்றது ஒரு வீடு, லொபேட்டா ஃபைபர் யீல்டிங் வீட் பிளான்ட். இது ஜஸ்ட் நமக்கு என்னன்னா தெரிஞ்ச பிளான்ட் வருதா, அதுக்கு வேணா ஒரு வாட்டி இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கலாம். மற்ற பிளான்ட்லாம் இதுல எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல மோஸ்ட்லி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நமக்கு மால்வேசி அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டியது மோனோதீக்கஸ், மோனோ அடல்பஸ், ஃபென்டாஃபிட் சிக்மா, புரியுதுங்களா? இந்த மாதிரியான கேரக்டரை மட்டும் மெயினா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபென்டா கார்புலரி இது வரைக்கும் எங்கேயுமே நீங்க பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் மால்வேசியில தான் நம்ம ஃபென்டா கார்புலரி பார்க்குறோம். எபிகேலிக்ஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபெகுலியர் கேரக்டர் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? ரைட்.